அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு அந்திமுற்றம் மாலை பொழுதினில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இந்த அந்திமுற்றம் நிகழ்வு எல்லோருக்கும் தெரியும். மாதம் 2 முறை ஏதாவது ஒரு தலைப்பில் நம்மளோட ஈரோடு வாசல் உறுப்பினர்களின் பேச்சு ஆற்றலை வளர்ப்பதற்காக தொடர்ந்து நடத்திட்டு வரோம். இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வுக்கு சிறப்பு பேச்சாளராக யசோதா பழனிசாமி அவர்கள் கலந்துக்கிறாங்க. தற்பொழுது வாசல் பட்டயம் வாசிக்க கௌசல்யா ஞானசேகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படிப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மனநலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும் நம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து சரியாகவும் முழுமையாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றிகள். மிக்க நன்றிங்க கௌசல்யா. நன்றிகள் சார். நன்றிங்க. அடுத்ததாக வரவேற்பு உரை வழங்குவதற்காக ராதா மனோகரன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஈரோடு வாசல் முன்னெடுத்து நடத்தக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றான அந்திமுற்றம் நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய ஆலோசனை குழு உறுப்பினர்கள், ஆட்சிக்குழு உறுப்பினர்கள், ஈரோடு வாசல் இதர உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வரவேற்பு. யசோதா சிறப்பு விருந்தினரை வரவேற்பதற்கும் அவரை பற்றி சில வரிகள். எந்த வாய்ப்புகள் கிடைத்தாலும் எந்த சூழலிலும் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் யசோதா பழனிசாமி அவர்கள் இன்று தீதும் நன்றும் பிறதர வாரா என்னும் தலைப்பில் பேச உள்ளார்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததே சுவாரஸ்யமான நிகழ்வு என்று அவர் சற்று முன்னர் கூறிக்கொண்டிருந்தார். இந்த தலைப்பில் பேச இருக்கக்கூடிய நமது சிறப்பு விருந்தினர் திருமதி யசோதா பழனிசாமி அவர்களையும் நிகழ்விற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க. அடுத்தது இன்றைய பேச்சாளரை பற்றி ஒரு சிறு அறிமுகம். இன்றைய சிறப்பு பேச்சாளர் யசோதா பழனிசாமி அவர்கள் அவரோட சொந்த பெயர்லேயே கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக எழுதி வருகிறார். இவருடைய எழுத்துக்கள் விளிம்பு நிலை மக்களின், மனிதர்களின் மனநிலைகளை, சமுதாய நிகழ்வுகளை பிரதிபலிப்பதாக என்றுமே இருக்கும். இவருடைய புத்தகங்கள் பூவரசி என்ற சிறுகதை தொகுப்பு, சிறகு முளைத்த சித்திரங்கள் என்ற கட்டுரை தொகுப்பு, அனலிகா என்ற நாவல், சுழலும் முகமூடி என்ற சிறுகதை தொகுப்பு என்ற 4 நூல்களை வெளியிட்டுள்ளார். தோணி பண்பலையில் கதையோடு கதைப்போம் என்ற நிகழ்வை முன்னெடுத்து செய்தவர். இதன் வாயிலாக கதை சொல்லியாக 70 சிறுகதைகளை சொல்லியிருக்கிறார். சில பள்ளிகளிலும் ஈரோடு புத்தக திருவிழா குழந்தைகள் அரங்கிலும் குழந்தைகளுக்கான கதைகளையும் சொல்லியிருக்கிறார். பட்டிமன்ற பேச்சாளராகவும் நூல் விமர்சகராகவும் சில மேடைகளில் இணைந்திருக்கிறார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி திருப்பூர் முத்தமிழ் சங்கம், திருப்பூர் கனவு இலக்கிய அமைப்பு மற்றும் ஸ்டார் அசோசியேட் இணைந்து 2022, 23, 24 ஆண்டுகளில் வெளிவந்த பெண் படைப்பாளர்களுக்கான சக்தி விருதை இவரது நூல்கள் பெற்றிருக்கின்றன. இதுபோக தொடர்ந்து ஈரோடு வாசல் குழுவின் படைப்பு குழுவின் அங்கத்தினராக இருந்து அதன் ஒரு இயக்குநராக பல புத்தகம் வாசித்தல் உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து நிகழ்ச்சிகள் நடத்தி வருகிறார். தற்பொழுது தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற தலைப்பில் பேச யசோதா பழனிசாமி அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அக்கா, உங்க பேச்ச ஆரம்பிக்கலாம். மகிழ்ச்சி. நன்றி சக்தி. நன்றி ராதா. அந்திமுற்ற நிகழ்வில் இந்த மாலை பொழுதில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது அன்பும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். தீதும் நன்று பிறந்தர வாரா, இது கணியன் பூங்குன்றனார் அவர்கள் புறநானூற்றில் எழுதிய பாடல் வரிகளில் ஒன்று. இந்த வரிகளை கேட்காதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த வரிகளை கேட்டோன்னுமே பொருள் புரிஞ்சுக்க கூடியதாக இருக்கும். இந்த வரிகள் ஏன்னா பல உண்மைகளையும் நமக்கு உணர்த்தக்கூடியது இந்த வரிகள். இதன் காரணமா இந்த வரிகளை பயன்படுத்தி திருக்குறள்ல நம்ம
எடுத்து சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். காரணம், நம்ம ஈரோடு வாசல் அமைப்புல தொடர்ந்து 1330 திருக்குறள் வாசிச்சு பதிவிட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் வந்து கிளப் ஹவுஸ் செயலியில திருக்குறள் பகிர்வோம், அதாவது திருக்குறள் அவை ஒன்று நடந்துட்டு இருக்கு. அதுல என்னால முடிந்த நேரங்களிலெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதுமெல்லாம் பங்கு பெற்று இந்த திருக்குறளை பற்றி தெரிஞ்சிட்டு வரேன். அந்த வரிசையில இந்த தீதும் நன்றும் பிறந்தர வாரா அப்படிங்கிற ஒரு வரியில எந்தெந்த மாதிரி பொருத்தலாம், அது எந்தெந்த குறள்கள் வந்து சொல்லுது, நமக்கு அந்த வாழ்க்கையில எதெல்லாம் சொல்லுது அப்படிங்கிறதா முன்னெடுத்திருக்கேன். இது என்னுடைய சிறு முயற்சி தான். என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறப்ப, நமக்கு அதாவது சுற்றம் அப்படிங்கிறதுல என்ன தருது, நம்ம செய்யக்கூடிய வினைகள்லாம் எப்படி இருக்கணும், இயற்கைக்கு என்ன தருது, உடற்பயிற்சிக்கு உடம்புக்கு என்ன தருது, உணர்ச்சி வசப்பட்டா என்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு 5 இதை வந்து நான் சொல்ல முன்வரலான்னு எடுத்திருக்கேன். நம்ம முதல்ல இல்வாழ்க்கையிலிருந்து போங்க. அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது பெரும்பாலான திருமண பத்திரிகைகள்ல கண்டிப்பா அவசியம் நீங்க வாசிச்சிருப்பீங்க. இந்த திருக்குறள் இப்போ சமீப காலங்களில் இடம்பெறாம இருக்கலாம், ஆனா எல்லா பத்திரிகைகளிலும் இந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கும். அதனால நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச குறளாகவும் இருக்கும். இந்த குறள் என்ன சொல்லுது, ஒரு இல்வாழ்க்கைக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பு. அந்த அன்பு மூலம் அறம் வளரணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ அன்பு இருக்கா? அந்த அன்பு எந்த மாதிரியான இருக்கு? புரிதல் இல்லாத அன்பு இன்னைக்கு திருமண வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அந்த புரிதல் இல்லாத அந்த திருமண வாழ்க்கையில அது ஏன் அந்த மாதிரி போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு அடுத்தது அதே இது சொல்றாரு, இந்த புரிதல் இல்லாத திருமணம் இருக்கு, சுற்றம் சூழ இல்ல, அப்ப அவங்க தனியா இருக்கிறப்ப அந்த புரிதல் எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குறள் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகின் செல்வந்தன் பெற்றதால் பெற்ற பயன். அதாவது நீ எவ்வளவுதான் சுற்றத்தை சூழ்ந்து செல்வம் எவ்வளவுதான் பயன்பெற வரைக்கும் நீ செல்வத்தை சேமிச்சு வச்சிருக்கலாம், ஆனா அந்த சுற்றம் இல்லை அப்படின்னா உனக்கு என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஒரு உறவினர்கள் வந்தா வீட்டுல நம்ம எப்படி வரவேற்கணும், அவர்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த காலத்து குழந்தைங்களுக்கு அதிகமா தெரியறதே இல்லை. அந்த உறவுகளை எப்படி நம்ம கவனமா கையாளணும், நாம வரவேற்கக்கூடிய விதங்கள் எப்படி இருக்கணும். பல நேரங்களில அதாவது விருந்தினர்கள் வரும் பொழுது மோப்ப குலையும் அனிச்சம் முகத்தின் நின்றுன்னு சொல்லி ஒரு குறள் ஒண்ணு வரும். அந்த அனிச்ச மலர் வந்து முகர்ந்த உடனே வாடிருமா. அப்போ அந்த விருந்தினர்கள் வரும் பொழுது நம்ம முகம் சுருங்குனா அவங்க முகம் அப்படியே வாடி போயிடும். அந்த மாதிரி விருந்தினர்களை கவனிச்சா தீமைகள்லாம் எதுவுமே வராது. சரி, இப்படி சுற்றத்தால சூழப்படுறோம், அந்த சுற்றத்தோட எப்படி இருக்கணும், சேர்ந்து இனிமையான சொற்கள் அவங்களோட கலந்து பேசும் பொழுது அந்த இடத்துல எந்த தீமையும் வராது. அதுக்கு ரொம்ப அழகா ஒரு குறள் சொல்லியிருப்பாரு, இனியவை கூறல்ல. இது பேருந்து பயணங்கள்ல சின்ன வயசுல இருந்து நம்ம படிச்சு எல்லாத்துக்கும் பிடித்தமான ஒரு குறளாதான் எனக்கு தோணுது. இனிய உளவாக இன்னாத குறள் கனி இருப்ப காய் கவர்ந்துச்சு. நீங்க மரத்துல நிறைய பழம் இருக்கிறப்போ போய் காய போய் பொறிச்சு தந்தீங்கன்னா சொற்கள், இனிமையான சொற்கள் இருக்கும் பொழுது கடுமையான சொற்களை பேசி குடும்பத்துல ஏங்க சிக்கலை கொண்டுட்டு வரணும். ஒரு நல்ல சொற்களை, ஒரு கனிவான ஒரு சொற்களை பேசி பாருங்க, அந்த குடும்பத்துல கண்டிப்பா சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இதுக்கு ஒரு சின்ன உதாரணமா என்ன எடுத்துக்கலாம் ஒண்ணு சொல்றேன். ஒரு கணவன் மனைவி குழந்தை 3 பேரும் இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு திருமண நாள் அப்படின்னாலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளா இன்னைக்கு கொண்டாடப்பட்டு இருக்கு. நம்ம அம்மா அப்பா காலத்துல எல்லாம் கேட்டீங்கன்னா கண்ணே எனக்கு கல்யாண நாளே நினைப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வேற மாதிரி இருக்கு. இன்னும் ஒரு மேம்பட்ட சமுதாயத்துல பாத்தீங்கன்னா, நீ எனக்கு திருமண நாளுக்கு பரிசே வாங்கி கொடுக்கல, எப்படி நான் மறந்த அப்படின்னு சண்டை போடுறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஆனா இந்த குடும்பத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்க. அவங்க மனைவியும் வேலைக்கு போறாங்க, கணவரும் அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. கணவர் சொல்லிட்டு போறாரு, நான் சாயந்தரம் வர்றேன், உங்களை வெளியே அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அலுவலகத்துக்கு போயிடுறாரு. மனைவியும் அலுவலகத்துல இருந்து வந்துடுறாங்க. மாலை 7 மணி ஆயிடுச்சு.
கணவர் வரல. அவங்க ஒரு 2 தடவை போன் பண்ணி பாக்குறாங்க. அந்த குழந்தை கேக்குது, அம்மா அப்பா எப்பமா வருவாரு, நீ எப்பமா என்னை கூட்டிட்டு போவ, எனக்கு வெளியில போலான்னு நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கேக்குது. அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, கண்ணு அப்பா நம்மள எல்லா நேரத்துலயும் அழைச்சிட்டு போயிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கு ஏதாவது ஒரு சூழல்ல அவர் வர முடியாம இருக்கும். கண்டிப்பா அவர் வந்தா இன்னைக்கு போலாம், இல்லைன்னா நாளைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 8 மணி ஆகுது, 9 மணி ஆகுது. அவங்க அம்மா டிஃபனை செஞ்சு வச்சுட்டு அந்த அம்மா அமைதியா போய் படுத்துறாங்க, சாப்பிட்டு படுத்துறாங்க. அலுவலக வேலையை முடிச்சுட்டு கணவர் வீட்டுக்கு வராரு. அவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு சாவி இருக்கிறதுனால அவரு திருமண நாளையே அவர் மறந்துருக்காரு. உள்ள வந்து பூட்டிட்டு வந்துட்டு உள்ள போறாரு. டைனிங் டேபிள்ல சாப்பிடலான்னு போறாரு. அங்க ஒரு சீட் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய திருமண நாள் அப்படிங்கிற மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. அவருக்கு கூப்பிட்டு 4 வார்த்தை பேசியிருந்தா கூட துணி இருக்காது. ஒரு எந்த ஒரு இது இல்லாம அதை மட்டும் பார்த்தோன்னே அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுது. நேரா மனைவி கிட்ட போறாரு. அவங்க காலுக்கிட்டயே போய் நின்னு அவரை தொட்டு எழுப்புறாங்க. எந்திரிச்சோன்னையும் ஏன் சாரிடா, அவ்வளவுதான் சாரிடா அப்படின்னு சொல்றாங்க. இத ஒரு சாரியும் இல்ல. ஏன்னா நீங்க அலுவலகத்துல கண்டிப்பா வேலை இல்லாம இருந்திருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை போல இருக்கிறதுனாலதான் உங்களால வர முடியல. அந்த சூழலை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம குழந்தைக்கு நான் புரிய வச்சுட்டேன். அதுல ஒண்ணும் இல்லைன்னொன்னையும் அந்த கணவர் அந்த மனைவியை இருக்க கட்டிக்கிறாரு. அந்த இடத்துல அன்பு அளவுக்கு அதிகமா ஆகுது. அந்த திருமண நாள் அவங்களுடைய இனிமைய இன்னும் அளவுக்கு இருந்து கூட்டிட்டு போகுது. அவங்களுடைய வாழ்க்கையில 2 பேர்த்துக்கு இடையே ஒரு புரிதல் உருவாகிறதுக்கு காரணம் அன்பு, இனிமையான சொற்கள். இதனால அவங்க வாழ்க்கையில தீதுவல்ல. இதுவே நீங்க வேற மாதிரி யோசிச்சு பாருங்க, அங்க எப்படி நடந்திருக்கும், என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம கதை சொல்ல தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறள் வந்து என்னன்னா, வினை செயல் வகையில 677வது குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. செய்வினை செய்வான் செயல்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அதாவது ஒரு செயலை நீ செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்ன அந்த செயலை செஞ்சவங்களுடைய அனுபவங்களை கேட்டு கற்றறிந்து அதுக்கப்புறம் நீ ஒரு செயலை தொடங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம வாசல் அமைப்பிலே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ புத்தகம் போடலாம் அப்படின்னு போனப்ப நான் ஒவ்வொரு முறையும் தொடர்பு கொண்டு ஆரூர் அண்ணாகிட்ட, கதிர்கிட்ட எல்லாத்திட்டையும் கேட்டு 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 அவங்கள டென்ஷன் ஆக்கி அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த இதுக்கு போனோம். அதை கத்து அது எப்படி போடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சிதறி கிடந்ததையெல்லாம் ஒரு பூமாலையா கோர்த்துனாதான் அது சரியானதா வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு தான் நம்ம அந்த புத்தகம் போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போனோம். இதே தொழில் புரியறவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதானே நமக்கு தெரியும், இந்த தொழில் பெரிய தொழிலா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்துல ஒண்ணு நடந்துச்சு. அப்போ கணவர் இருந்த சமயம் நாங்க ஃபேக்டரி வச்சிருந்தோங்க. அதாவது ஃபேக்டரி வச்சிருந்தோம். நீல்கிரீஸ் அப்போ இருந்துச்சு. அந்த நீல்கிரீஸ் கடையில தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வேலைப்பளு ரொம்ப அதிகமா இருந்தது. கூட இருந்தது தம்பி வந்து அவனுக்கு திருமணம் ஆயிடுச்சு. காலையிலயும் இரவும் எந்திரிக்கிறது போறது வர்றது சிரமமா இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவனுடைய மனநிலையை நான் யோசிச்சு பாக்குறேன். இன்னொரு ஃப்ரெண்டு வந்து அந்த பையன் சொல்றான், ஏற்கனவே என் கணவர் வந்து தறி போட்டிருக்காரு, அந்த தறியில வந்து நீங்க முழு நேரமா கவனிங்க, அப்ப நாம அங்க பாத்துக்கலாம், இதை விட்டுறலாம் அப்படிங்கிறாங்க. தறியை பத்தி எனக்கு அவனா எதுவுமே தெரியாது. அந்த பையனை நம்பி அது எதையுமே கத்துக்காம நான் உள்ள போயிட்டேன். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, நீங்க இங்க உட்கார்ந்தாவே பழகிக்கலான்னு. ஆனா அது நூல் வாங்குறதுல இருந்து எங்க கொடுத்து வாங்குறாங்க, பாவு என்ன, ரீடு என்ன, எல்லா விஷயங்களும் எனக்கு உள்ள போறப்ப கொஞ்சம் பயங்கர புதிரா இருக்கு. ஒரு 6 மாசம் கூட இல்ல, அவங்க இல்லைங்கக்கா நீங்க தனியா போய் வேற பக்கம் ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிங்க, அந்த தறிவே நாங்க போட்டு தரோம், உங்களுக்கு நாங்க வந்து உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த தருணம் நான் அப்படியே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டேன். அது ஏன் அப்படின்னா, அந்த தொழிலை நான் கற்றுந்தேன்னா அவங்களை யாரையும் நான் எதிர்பார்த்திருக்க வேண்டியதே இல்லை. அப்ப நான் எனக்கு என்ன யோசனை, அரசனை நம்பி பூசனை கைவிட்டான்னு சொல்லுவாங்களே, அந்த நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனா அப்படிங்கிற ஒரு வருத்தம். இதோட இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உறவினர் எந்தெந்த தொழில் சொல்றாங்களோ அவருக்கு தெரியாத ஒரு தொழில போய் எல்லாத்துலயும் கால வைப்பாரு. இந்த தொழில் இவங்களுக்கு தெரியும், இந்த தொழில் இவங்களுக்கு தெரியுதுன்னு அவங்களோட சேர்ந்து செய்யறது, இவங்களோட சேர்ந்து செய்யறது.
கடனை உடனே வாங்கி கடைசியில கடனாளியா தான் ஆயிட்டாரு. அதனால அந்த தீது எப்படி வருதுன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் செஞ்சு செய்யும் பொழுது அந்த தீது நமக்கு வரும். அதனால எதை செய்யும் பொழுதும் ஆராய்ஞ்சு செஞ்சோம்னா கண்டிப்பா தீது நமக்கு வராது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, இருக்கட்டும். இயற்கைக்கு என்னதான் சொல்லுதுன்னு பாருங்களேன். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். இதுக்கு ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு பழமொழி, ரொம்ப நம்ம பழங்காலத்துல எல்லாம், நம்ம பாட்டி காலத்துல இவங்கெல்லாம் என்ன பழமொழி சொல்லுவாங்க அப்படின்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். வென விதைச்சவன் வினைய இருப்பான், தின விதைச்சவன் திணை இருப்பான் அப்படிங்கிற மாதிரி பழமொழிகளை சொல்லுவாங்க. ஆனா அரசன் வந்து இன்னைக்கு அன்று கொள்றதுக்கும் இல்ல, தெய்வம் நின்று கொள்றதுக்கும் இல்ல. அன்னன்னைக்கு உண்டான தண்டனைய அன்னன்னைக்கு அனுபவிக்கக்கூடிய காலமா தான் இன்னைக்கு இருக்கு. இயற்கையை நம்ம எடுத்துக்குவோம். இயற்கைக்கு நம்ம எவ்வளவு கெடுதல் பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம கண்ணு தெரிஞ்சு கண்கூடா பாக்குறது, சாலை மேம்பாட்டு வசதிக்காக நம்ம எத்தனை மரங்களை அழிச்சிட்டோம். 4 ரோடு இருந்துச்சுன்னா 4 வழிச்சாலை, 5 வழிச்சாலை, 6 வழிச்சாலை, எத்தனை வழிச்சாலை வேணாலும் நீங்க போடுங்க. அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு போகுது, நம்மளுடைய வசதிக்காகவும் மேம்பாட்டுக்காகவும். அந்த மரங்களை வெற்றிட்டு அந்த கையோட அந்த சாலையோரத்திலேயே மரங்களை வச்சீங்கன்னு பார்த்தா அதுவும் இல்லை. ஒரு இடத்துல சொல்றாங்க, அங்க எல்லாம் மரம் வச்சுன்னு சொல்லி, ராஜஸ்தான்ல ஏதோ படிச்ச ஞாபகம், வச்சுன்னு சொல்லி கணக்கு காமிச்சிட்டு அங்க போய் பார்த்தா மரங்களே இல்லை. அவங்க வந்து கேட்பாங்கிறதுக்காக குச்சி குச்சியா ஒரு மரங்களை வந்து நெட்டு வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் படிச்சேன். நம்ம இங்க இருக்கிற ஈரோட்ல சூரம்பட்டி 4 ரோட்டு பகுதியில எவ்வளவு மரங்கள் இருக்குங்க. அந்த இடத்துல மரத்தை வெற்றணிக்கு மனசு அவ்வளோ ஒரு வலியாவும் வேதனையாவும் இருந்தது. நிழல் தரக்கூடிய அந்த மரங்கள் எத்தனை வருஷமா அங்க இருந்திருக்கும், எத்தனை பேர்த்த பார்த்திருக்கும், எத்தனை பேர்த்த தாங்கி இருக்கும். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்படி போட்டு இன்னைக்கு ஒரு செட்டை போட்டு இங்க நின்று பசு வருதான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா போக்குவரத்து அந்த அளவுக்கு பெருகி போயிருச்சு. அவங்க சாலைகளை மேம்படுத்துறத நம்மளால தடுக்க முடியல, தடுக்கவும் முடியாது. அந்த மாதிரி மக்கள் தொகை பெருக்கமும் அதிகமாயிடுச்சு. காடுகள்ல உடைய பரப்பளவுகளை குறைச்சிட்டாங்க. கேரளால வந்து தேவகின் ஒரு அம்மா தன்னுடைய 5 ஏக்கர்களை வந்து பெரிய காட்டு ஒரு வனத்தையே உருவாக்கி இருக்காங்களாமா. அப்போ நாம என்ன பண்றாங்க, நம்ம ஊர்ல இந்த நிலக்கரி சுரங்கம் அந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஏரியாவா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அரிச்சுக்கிட்டே வந்துட்டோம். அப்ப அங்க வாழ்ற உயிரினங்கள் என்ன பண்ணுச்சுன்னா மனிதர்களோட இடத்துக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஏங்க, நாம ஒருத்தர் இடத்த போய் பிடிச்சா அவன் வந்து நம்ம இடத்த பிடிப்பான்னு நமக்கு தெரியணும்ல. விலங்குகள் வந்து அதிகமான பாலூட்டி விலங்குகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிட்டு வருது அப்படின்னும் தகவல்கள் வந்து நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த விலங்குகளுடைய இருப்பிடத்தையும் பிடிச்சுக்கிட்டு நாம சொகுசா காங்கிரீட் கூடு கட்டி அதுல ரொம்ப அழகா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுக்கு கொஞ்சமாவது நம்ம யோசிக்கிறோமா? சரி, அப்படி நீங்க போயிட்டீங்களே, இருக்கிறதையாவது நீங்க காப்பாத்துறீங்கன்னா பிளாஸ்டிக், பாலித்தீன், இது எல்லாமே பாலித்தீன் பாலித்தீன் பாலித்தீன். இப்போ ஒரு இது என்ன மைக்ரோ பிளாஸ்டிக்னு சொல்லி நம்ம உடல்ல கலந்து வருங்காலத்துல பெண்களுக்கான கருத்தரிப்பும் குறைவாகுது, அந்த அந்த இதுவும் வந்து குறைபாடு வருது அப்படின்னு சொல்லி தகவல்கள் வந்து படிக்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, தாய்ப்பால்லயே இன்னைக்கு விஷம் கலந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மரங்களை காக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா துளசிடா, அப்புறம் நம்ம கர்நாடகா மாநிலத்துல சாலுமர திமுக இவங்கெல்லாம் வந்து வனங்களை காக்கிறதுக்காக பல போராட்டத்தை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இயற்கைக்கு வந்து அந்த பாலித்தீன் கவர்களை நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அந்த பாலித்தீன் கவர்களை, அதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், நம்ம காட்டுல போய் மரம் நடாட்டி பரவாயில்ல, செடி நடாட்டி பரவாயில்ல, எதுவுமே நடாட்டி கூட பரவாயில்ல, பாலித்தீன் கவர்கள், பிளாஸ்டிக் சாமானங்கள் இதையெல்லாம் நம்ம குறைச்சோம்னா, நம்ம ஒவ்வொருத்தர் வீட்லயும் அந்த பாலித்தீன் கவர்களை குறைக்க ஆரம்பிச்சு, நீங்க எங்க போனீங்க சரி பைய எடுத்துட்டு போங்க அல்லது ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போங்க. கண்டிப்பா இயற்கைய நமக்கு நம்மளால ஒரு சின்ன உதவி செஞ்ச ஒரு மன திருப்தி கிடைக்கும். ஒரு 4 நாளுக்கு முன்னால நான் பூக்கடைக்கு போயிருந்தேன். நான் எப்பவுமே பைய எடுத்துட்டு போற வழக்கம் உண்டு. வண்டிப்பெட்டியில எப்பவுமே
பூக்கடையில எனக்கு பையில வாங்கணுங்கிற ஒரு ஞாபகம் இல்ல. அவங்களும் வந்து பாலித்தீன் கவர்ல தான் போட்டு கொடுத்தாங்க. நான் வாங்கி வச்சுட்டேன். என் பேரன் கூட வர்றான். வண்டிக்கிட்ட வந்துட்டேன். அப்ப அவன் கேக்குறான், அவன் 5 வயசு. ஆத்தா, பாலித்தீன் கவர்ல பூ வாங்க கூடாது, நீ எதுக்கு பாலித்தீன், அது கெடுதல்னு சொல்லி எங்க மேம் சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொன்னப்ப எனக்கு அப்படியே ஸ்டன் ஆயிடுச்சு. ஆமா இல்ல, நம்ம இது வரைக்கும் நம்ம ஏன் இந்த பூக்கடைக்கு வரப்ப மட்டும் நம்ம யோசிக்கவே இல்லை. அப்போ நான் என்ன மறுபடியும் இதுக்கு என்னதான் வழி பண்றது? ஒன்னா பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து வாங்கிட்டு போகணும், அல்லது ஒரு பேப்பர் கவர்ல வாங்கிட்டு வந்து சுருட்டி நம்ம வாங்கிட்டு போகலாம். முடியாத காரணங்களால நம்ம அந்த கவரை வந்து நம்ம உபயோகப்படுத்த மறுபடியும் வந்து அவங்க கவர் எடுக்கிறாங்க. இல்ல நீங்க வைங்க அப்படின்னு நான் வண்டி பெட்டியில இருந்து நான் எடுத்துட்டு வரேன். அப்போ அவன் சொல்றான், நான் சொன்னதுனால தானே நீங்க பைய எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றான். ஆமாண்டா தாங்க, நீ சொல்றதுனாலயே தான் நான் பைய எடுத்து வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அந்த குழந்தைங்களுடைய மனசுல பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல பாலித்தீன் கவர் தீமைய விளைவிக்கும் அப்படின்னு சொல்லாம நம்ம சொல்லிட்டோம். அவன் புரிஞ்சுக்குவான். அவன் லெவலுக்கு வரப்ப அடுத்தவங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கான். அந்த குழந்தைய நம்ம என்கரேஜ் பண்றப்ப அப்ப நம்ம பெண்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா அதிக அளவில நாம தான் வீட்டுல இருக்கோம், பொருள் வாங்கறதுக்கு போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவ்வளவு தூரம் பாலித்தீன் கவர்களையும் பிளாஸ்டிக்லையும் தவிர்க்கிறோமோ அது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்குதான் அந்த குறள்ல சொல்லியிருக்காங்க, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். நீங்க இப்ப செஞ்சுட்டு போயிருங்க, இயற்கையெல்லாம் கெடுத்துருங்க, வனவிலங்குகள் எல்லாம் உங்க ஊர்ல வந்து குடியிருக்க போகுது, அப்புறம் இயற்கை உரங்களை எல்லாம் அழிச்சிட்டீங்க, செயற்கை உரங்களை எல்லாம் போடுங்க, ஆஸ்திரி தேடி ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாம சொல்ற மாதிரி இந்த குறள் வந்து எனக்கு சொல்ற மாதிரி தோணுச்சு. அதனால இந்த குறளை எடுத்தேன். சரி, இது எல்லாமே இருக்கு. நம்ம உணவு முறைகள் எப்படி இருக்கு, இது எப்படி நம்ம பண்றோம்? ரொம்ப உயிர் வாழ்வதற்கு தேவையானது உணவு. அந்த உணவு எடுத்துக்கிறோம்னா உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்ப அந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அதுக்கு ஒரு மருந்துங்கிற அதிகாரத்துல சொல்றாரு, மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண் அப்படின்னு ஒண்ணு சொல்லிட்டு, மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு. அதாவது உண்ட உணவை நீ செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடு. அப்படி நீ உணவு செரிக்கல அப்படின்னாலும், உனக்கு நிறைய புடிச்சதுன்னு நீ அளவுக்கு அதிகமா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தினாலும் வேஸ்ட் தான். அப்போ உனக்குதான், உன்னுடைய உடம்புக்கு தான் ஊறு விளைவிக்கும் அப்படின்னு. இன்னைக்கு கொரோனாவுக்கு அப்புறம் ஈரோட்ல பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல பேக்கரி கடைகள் நீக்கப்பட்டிருக்கு. எல்லா கடையிலும் போண்டா, பச்சி, வடை அந்த மாதிரி கடைகள் இன்னைக்கு நிறைய பெருகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். இத்தனை உணவு இத்தனை கடைகள் பெருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனிதர்கள் அதை நாடி போறதுதான். நம்ம பெரும்பாலும் பாருங்க, டீ குடிக்கலான்னு போவோம், தேநீர் ஒண்ணு சும்மா ஃப்ரெண்ட்ஸோட போறோம், ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாம்ப்பா அப்படின்ட்டு. அங்க போறப்ப சுட சுட சமோசா அடிக்க வச்சிருப்பாங்க, பஜ்ஜி ஒரு கட்டத்துல இருக்கும். அந்த மிளகா பஜ்ஜிக்கு சட்னியோட தராங்க, ஒரு நாளைக்கு அப்படியே ஒரு டேஸ்ட் பாரு அப்படின்னு சொல்லி அதை வாங்கி சாப்பிடுவோம். மறுநாள் வருவோம், அந்த மிளகா பஜ்ஜி நேற்று சாப்பிட்டோம்ல, அது ரொம்ப நல்லா இருந்தது இல்ல அப்படின்னு நம்ம மனசு சொல்லும், இந்த அறிவு சொல்லும், நேத்து தானே சாப்பிட்டா, கம்முன்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனா கேட்காதுங்க, அது மறுபடியும் நம்ம வாங்கி சாப்பிடுவோம். அப்ப இந்த தேநீர் குடிக்கிற வேலையில நம்ம என்னெல்லாம் சேர்த்திக்கிறோம்னு பாருங்க. அப்ப அந்த உடல் அல்சர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து போனா அது என்ன பண்ணி போடுது, சாப்பிடு, ஒரு நாளைக்கு எங்களோட சேர்ந்து சாப்பிட மாட்டியா. இது பல இடங்கள் இப்படிதான். அவங்க வேண்டான்னு மறுத்தா கூட அவங்க சொல்ற அன்புக்கு கட்டுப்பட்டு நம்ம சாப்பிடுற மாதிரி இருக்கும். இதை விட ஒரு இது பாத்தீங்கன்னா விசேஷ வீடுகள்ல நடக்கும். கறி விருந்தாகட்டும், சைவ விருந்தாகட்டும், கல்யாண மண்டபத்துக்கு நீங்க போங்க, இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிற கல்யாண மண்டபத்துல ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுக்கிட்டு உணவு வகையில பெருக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான உணவுகள் அப்படிங்கிறதே கணக்கே கிடையாதுங்க. 300 டிஷ்ஷு, 200 டிஷ்ஷு, 110 டிஷ்ஷு, இவ்வளோ டிஷ்ஷு நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு வச்சிடுறாங்க. நாம அங்க போய் சாப்பிடலான்னு போவோம், நமக்கு 2 இட்லி இருந்தா போதும், ஒரு தோசை இருந்தா போதும், கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போதும், அவ்வளவுதான். நம்ம வயிறு கேட்கும், வயிறு பிடிக்கும். ஆனா ஸ்வீட்டே ஒரு 4 வகையான ஸ்வீட் இருக்கும். அப்புறம் காரத்துல ஒரு 2-3 வகையா வச்சிருப்பாங்க. குஸ்கான்னு சொல்லுவாங்க, ரொட்டின்னு சொல்லுவாங்க, அப்புறம்
அவல்ல செஞ்சு வச்ச ஒரு பிஸ்கட்னு சொல்லுவாங்க, அவியல்னு சொல்லுவாங்க, தம் பிரியாணிபாங்க, கொத்து பரோட்டா, சோலா பூரி, என்னென்ன இருக்கோ எல்லாமே கண்ணு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை உள் வாங்கிக்கிட்டே இருக்கும். மனசு சொல்லும், டேய் போ போ போ, ஒவ்வொன்னா சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு நாக்கு கேட்கும். இந்த அறிவு நமக்கு சொல்லிட்டே இருக்கும், டேய் இதை சாப்பிட்ட அப்படின்னு வச்சுக்கோ உனக்கு கெடுதி, நைட்டுக்கு போய் தூங்க மாட்டேன், ஏப்பமா வரும் தெரியுமில்ல அப்படிங்க. நீ கம்முனு ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுல என்ன வந்துருன்னு. அப்போ நீங்க ஐஸ்கிரீம் சரி பிடிச்சது பிடிக்காதே சாப்பிட்டுருவீங்க. அங்க ஐஸ்கிரீமு அப்படியே வகை வகையா இருக்கும். அந்த ஐஸ்கிரீமை போய் சாப்பிடலான்னு போறப்போ ஒருத்தர் வருவாங்க, ஏன்ப்பா சுகர் இருக்குதுன்னு சொன்னா அப்புறம் நீ என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற? போகன்னு ஒரு நாளைக்கு சாப்பிட்டுலாம், நாளைக்கு போய் அது சுகருக்கு ப்ரெஷருக்கெல்லாம் மாத்திரை நான் போட்டுட்டா கிடக்குது, என்னத்த பண்றது, இப்படியே எத்தனை நாளைக்கு வாயை வைத்தி கட்டிக்கிட்டு இருக்கிறது போ. இந்த மாதிரி சொற்களை நீங்க கேட்பீங்க. ஆனா இது ஒரு நாள் மட்டும் நடக்கிறது இல்லைங்க. இப்போ விசேஷம் அப்படின்னா ஒரு முகூர்த்தம் வந்துச்சுன்னா அந்த மாசமே ஒரு 4-5 முகூர்த்தம் வரும். நீங்க 4-5 கல்யாணத்துக்கு போவீங்க, அந்த 4-5 கல்யாணத்துக்கு சாப்பிடுவீங்க. அப்ப உங்க உடம்புக்கு உடலை கட்டுப்பாடா இருக்குது, உடம்பு வாயை கட்டுப்பாடா வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எந்த எண்ணெயில செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறத விட நம்ம மனசை கட்டுப்பாடா வச்சுக்கிட்டு போனோம்னா நமக்கு எந்த தீங்குமே வராது. இதுதான் தீதும் நன்றும் பிறர் தர வராது. நாம தான் நம்ம வாயும் வைத்தியம் கட்டிக்கிட்டு சரியான விகிதத்துல சாப்பிட்டு வரணும். அளவுக்கு மீதினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நாம ஆரோக்கியமா இருக்கணும்னா கூடுதலா எக்ஸசைஸ், உடற்பயிற்சி பண்ணணும். அந்த உடற்பயிற்சியை நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு எடுத்துட்டு செய்யறோம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு சாப்பிடுறோம், இவ்வளவு பண்றோம். இன்னைக்கு மூளைகள் எல்லாமே நம்ம உட்கார்ந்து செய்யற வேலையாதான் இருக்கு. ஆபீஸ் போனாலும் உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு வேலைக்கு போனாலும் உட்கார்ந்து இருக்கோம், வீட்டுல எல்லா வேலைக்கும் ஆள் போட்டுக்கிறோம், மிஷின் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் வந்துருச்சு. நம்ம உட்கார்ந்த இடத்துலயே இருந்தோம்னா நம்ம கையும் காலம் என்னங்க இருக்கும், சாப்பிட்ட உணவே ஜீரணம் ஆகாது. அப்போ ஒன்னா உடற்பயிற்சி பண்ணுங்க, இல்லைன்னா நடைப்பயிற்சி பண்ணுங்க. ஏதாவது ஒரு உடலுக்கு தேவையான அதையும் கொடுங்க, எந்த தீங்கும் நமக்கு வராது. சரி, இத்தனையெல்லாம் சொல்லிட்டாங்க. இந்த சினம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னெல்லாம் செய்யும், உணர்ச்சிகளை, கோப உணர்ச்சியை தூண்டும். அப்ப செற்றம் சிறுசொல் சிதைவு சினங் காவாக்கால் உற்ற உயிர் கொடுக்கும் நோய். அந்த செற்றம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுப்பது அல்லது பேசுவது என்ன மாதிரி தரும், மன அழுத்தத்தை கொடுக்கும், தீங்கையும் நமக்கு கொடுத்துருங்க. அந்த கோபங்கிற உணர்ச்சி சினமென்னும் சேர்ந்தாரை கொள்ளி இனம் என்னும் ஏமப்புனையை சுடும். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சினம் உன்னை மட்டும் கொள்ளாது, இனத்தையும் சேர்ந்து அழிச்சிடும். இப்ப அண்மையில நீங்க பேப்பர்ல வாசிக்கிட்டே இருப்பீங்க, செந்தில்குமார் அப்படிங்கிறவரு தன்னுடைய மனைவி கிட்ட சொத்து தகராறு, அது என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாது, ஆனா பேப்பர்ல போடுறது, நாளிதழ்ல வர்ற செய்திகள் எல்லாம் இதைத்தான் சொல்லுது. அவரு சொத்து தகராறு காரணமா உணர்ச்சி வசப்பட்டு அவர் கொன்னுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவர் எதுக்காக, அவங்க குடும்ப சூழல் என்னவோ நமக்கு தெரியாது. பாதிக்கப்பட்டது அந்த குழந்தை. 2 பேரும் பெத்து வளர்த்தி அந்த குழந்தை 15 வயசு சிறுமிய யாரு பாப்பாங்க? அம்மா அப்பா இல்லாத அந்த குழந்தை என்ன பண்ணும்? உணர்ச்சி வேகத்துல, கோப வேகத்துல எடுக்கக்கூடிய முடிவு, இந்த மன அழுத்தத்தை ஏதாவது ஒரு வகையில அவங்க தீர்த்திருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும். இதே பாருங்க, ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. இத்தனைக்கும் அவங்க காதலிச்சு, இதுவும் ஒரு செய்திகளை தான் நான் கேட்டேன், காதலிச்சு திருமணம் பண்ணியிருக்காங்க. 2 பேரும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைங்க 2 இருக்கு. அந்த பொண்ணுக்கும் கணவருக்கும் ஒரு சின்ன வாய் தகராறு வருது. அந்த பொண்ணு உடனே கோபம் கொண்டு கிணத்துல போய் விழுந்துடுறாங்க. அந்த உணர்ச்சி வசப்பட்டு கன நேரத்துல எடுக்கக்கூடிய அந்த முடிவு, அந்த பொண்ணு போய் கிணத்துல விழுந்தோன்னே தன்னுடைய மனைவியை காப்பாத்துறதுக்காக ஓடி போய், நீச்சலே தெரியாம, அது நீச்சல் தெரியலைங்கிறதே அவனுக்கு தெரியாம, அவரும் உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீச்சல் தெரியல, அவரும் இறந்துடுறாரு. 2 வயசு குழந்தை அம்மா அப்பா இல்லாம அனாதையா நிக்குது. உணர்ச்சி வசப்படுறதுனால எடுக்கக்கூடிய முடிவுகள் எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது? ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருது, பரிசு நல்லா எழுதிட்டு வந்துட்டியா கண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. இல்லம்மா, மார்க் ஃபெயில் ஆயிரும், நாட்டுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு அப்படிங்குது. என்ன ஃபெயில் ஆயிருவியா? இந்த மார்க் தான் நீ வாங்குவியா? கஷ்டப்பட்டு படிக்க வச்ச, தினையும் உன்னை கொண்டு நீட் கிளாஸ்ல விட்டு அங்க விட்டேன் இங்க விட்டான்னு அவங்க அம்மா கோபத்துல அவங்க மனசுல எமோஷனல அப்படியே கொட்டுறாங்க. அந்த குழந்தை ஏற்கனவே மனம் நொந்து போய் வந்திருக்கக்கூடிய குழந்தைய அணைச்சு
அரவணைச்சு ஆறுதல் சொல்லாம தங்களுடைய உணர்ச்சிகளை அந்த குழந்தை மேல கொட்டுறாங்க. அது தாங்க முடியாம ஒரு நேரத்துல அந்த குழந்தை என்ன பண்ணும்? யாரும் இல்லாத சூழ்நிலையில இறப்பதற்கான வழியை தேடிக்கொள்ளுது. இது எல்லாமே இது இறப்பு மட்டும் இல்லைங்க, எந்த ஒரு விஷயத்திலையும் உணர்ச்சி பூர்வமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் சரி வராது. அறிவு பூர்வமாக ஆழ்ந்து யோசித்து எடுக்கக்கூடிய முடிவுகள் மட்டுமே எப்பொழுதும் வாழ்க்கைக்கு கை கொள்றதா இருக்கும். மெயினா நம்ம ஏன் இந்த மாதிரியான சிக்கலுக்கு ஆளாகிறோம்? தீதும் நன்று பிறந்தரவாரா. உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்துதான் வருது, பிறர் யாரும் கொடுக்கல. அவங்க எவ்வளவு வேணாலும் கோபமா பேசுவாங்க, எவ்வளவு வேணாலும் திட்டுவாங்க. அந்த உணர்ச்சிகளை அந்த கோபங்களை அடக்கி தெரிஞ்சு ஆழ தெரியும் பொழுது நாம நன்மைகளை அளவுக்கு அதிகமா பெற முடியும். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அதாவது பொறாமை, கோபம், அடுத்தவங்களை பத்தி இந்த இன்னா சொல், வேண்டாத சொற்கள், இவங்களெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னாவே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப அழகா எந்த தீங்கும் இல்லாம அமையும் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நன்றுன்னு 596வது குறள்ல ஒரு குறள் சொல்லியிருக்காரு. நீ நல்லதே நினை, உனக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். எந்த கணத்திலையும் எந்த நேரத்திலையும் உன்னுடைய எண்ணங்களை தீமையான ஒரு செயலுக்கோ தீமையான எண்ணத்துக்கோ ஆட்பட்டு விடாம நல்லதையே நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம எண்ணங்கள் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் உயர்வாகவே இருக்கும். இந்த சமூகத்திலாகட்டும், உறவுகளிடத்தாகட்டும், நட்பு ஆகட்டும், சுற்றம், எல்லா இடத்துலயும் நம்ம நல்ல எண்ணங்களை அளவுக்கு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நேர்மறையான எண்ணங்கள் அளவுக்கு அதிகமா படர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சுற்றி ஒரு காப்பு மாதிரி அந்த நல்ல எண்ணங்கள், நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள்ள சுழல ஆரம்பிச்சிடும். அதை தாண்டி உள்ளுக்குள்ள எந்த எதிர்மறையான எண்ணங்களும் நமக்கு வராது. அப்போ தீதும் நன்று பிறன்தர வாரா. வாய்ப்பளித்த ஈரோடு வாசல் அந்திமுற்ற நிகழ்வுக்கு மனம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதுவரை என்னோடு இணைந்திருந்த அனைவருக்கும் என் மனம் நிறைந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். நன்றிங்கக்கா, மிக அற்புதமா சொன்னீங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது, அந்த தலைப்பை பார்த்தோன்னே எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உற்சாகமாக இருந்தது. அதனால தான் உங்களை இந்த தொடக்கத்திலேயே எல்லாருமே அந்த தலைப்பை பற்றி உரையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அதை நீங்கள் இவ்வளவு செம்மையாக இந்த திருக்குறள் வழியாக அதை கொண்டு போனது இதை விட மிக அற்புதமாக இருந்துச்சுங்கக்கா. அடுத்தது ஏதாவது கேள்வி நேரம், உரையாடல் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். யாராவது ஏதாவது கேள்வி உரையாடல் செய்யறதுன்னா இப்போ செய்யலாம். நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு நீங்கள் யாராவது ஏதாவது அக்கா கூட ஏதாவது கேள்வி கேட்கணும் அப்படின்னா கேளுங்க. வணக்கம்க்கா. சொல்லுடா. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்கக்கா. ஒரே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எல்லா திருக்குறளையும் உதாரணம் சொன்னீங்க, கதையை அப்பப்ப சொன்னீங்க. சின்ன சின்ன கதையை வச்சு அன்பு செலுத்தினா எப்படி இது பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் விட்டு விட்டு தான் கேட்டேன், இருந்தாலும் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கக்கா. உங்க ஒரே சிறப்பா இருந்துச்சு. நன்றிகள் அக்கா. மகிழ்ச்சிடா, மகிழ்ச்சிடா. நன்றிங்க. நன்றிங்க அக்கா, கொஞ்சம் என்னுடைய சைடு நாய்ஸ், நான் ஃபுல்லா கேட்டா என் சைடு கொஞ்சம் நாய்ஸ் இருக்கலாம். ரொம்ப ஒரு மாதிரி ஒரு 40 minutes நம்ம சும்மா ஏற்ற மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப இயல்பா நிறைய திருக்குறள் உதாரணங்களோட எடுத்து சொன்னதும், ஒரு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்றதாகட்டும், காடுகளை அடிச்சு வீடு கட்டுறது, நம்ம குழந்தைங்க நமக்கு அட்வைஸ் பண்ற இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இப்ப டீச்சர்ஸ் சொன்னதுனால அந்த பிஞ்சு குழந்தைக்கு தெரியுது நம்ம பிளாஸ்டிக் கவர் எடுத்துட்டு போக கூடாதுன்னு. பட் நமக்கு அதை விட நல்லாவே தெரியும், ஆனா நம்ம எதையும் ஃபாலோ பண்ண மாட்டோம். அதுவாகட்டும், இந்த கல்யாண வீடுகள் உணவு சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப போர்வையா இருந்தது. அது எனக்கு என்னன்னா ஒரு சின்ன, நான் சொன்னது இல்லையா, நான் எனக்குள்ளேயே இதை டிபேட் பண்ணிப்பேன் அடிக்கடி. என்னதான் இப்ப நம்ம ஒரு கணவன் மனைவி சண்டையிலே இருக்குதுன்னு வச்சுக்கலாமே, இப்போ அந்த நிகழ்வை பத்தி பேசலைங்கக்கா. அந்த செந்தில் அவருக்கு பேசல, நிறைய கான்ட்ரவர்சிஸ் வருது. இப்ப சரி, ஒரு கணவன் சண்டை வர்றாரு அப்படின்னு ஒரு புரிதலோட மனைவியோ, இல்ல மனைவி கோவப்படுறாருன்னு ஒரு புரிதலோட கணவனோ ஒதுங்கி இருக்கும் பொழுது,
அது வந்து கிராண்டட் ஆகி இன்னும் யார் அடங்கி போறாங்களோ அவங்களுக்கான ஒரு பதட்டத்தை ஜாஸ்தியா கொடுக்கறதுனாலதான் இந்த மாதிரியான விளைவுகளுக்கு எல்லாம் தள்ளப்படுறாங்க. சோ நம்ம எப்பவுமே இன்னொருத்துல சார்ந்துதான் இருக்கோம் அப்படிங்கிற இடத்துல ஒருத்தர் மட்டும் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரியான நம்ம அமைதியா இருந்தாலும் நம்ம பேசினாலும் சூழ்நிலை வந்து பேசாம இருந்திருந்தாலும் நினைக்கும் போது ரிசல்ட் கிடைக்குதான்னா இந்த இடத்துல இல்லைங்கிறத நான் அப்படி ஃபீல் பண்ணுவேன். இதுக்கு ஏதாவது எங்ககிட்ட விளக்கம் இருந்தா நீங்க கொடுக்கலாம். என்னடா கேட்டா எனக்கு கொஞ்சம் புரியல அது சவுண்ட்ல. இல்லக்கா அத கொஞ்சம் சவுண்டா இருக்கு. அதாவது நிறைய இடங்கள்ல தீதும் நன்றும் பிறர் தருவாரா நம்மளோட செயலுக்கான பலனாதான் நம்ம பாக்குறோம். பட் ஒரு குடும்ப அமைப்புல ஒரு சமுதாய அமைப்புல ஒரு வேலை செய்யற இடத்துல எல்லாம் அப்படி வரும் பொழுது நம்மளுடைய ஒருவருடைய செயல் மட்டும் அதை முடிவு பண்ணிடுறது இல்ல. ஒரு குரூப்பா ஒரு டீமா ஒரு ஃபேமிலின்னு வர்றப்போ 2-3 பேரு இப்படி எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மனநிலை இருந்தாதான் அவங்க அந்த இடத்துல வந்து ஒரு விட்டு கொடுத்ததோ பிரச்சனையை சால்வ் பண்றதோ இல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு என்னுடைய இதுல அப்படி எனக்கு தோன்றதும் அப்படி இருக்கும். சோ சில இடங்கள்ல இண்டிவிஜுவல் பர்சன் முடிவு பண்ணாலுமே கூட சில தீமைகளை இண்டிவிஜுவல் பர்சனால அவாய்ட் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணும். அதை நான் சொல்லுவேன். இல்ல கண்டிப்பா. அதாவது விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது ஒருத்தர் மட்டுமே தொடர்ந்து விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாதுலடா. 2 இடத்துலயும் விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். ஒரு தடவை கணவன் விட்டு கொடுத்தா அடுத்தது மனைவி விட்டு கொடுக்கணும். இதே மனைவி வந்து ஆபீஸ்ல இருந்து லேட்டா வந்தா அந்த கணவன் வந்து அக்செப்ட் பண்ண தெரிஞ்சவனா இருந்தா அந்த இடத்துல பிரச்சனை வராது. அந்த கணவன் வந்து கோபப்படுறவங்களா இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை வரும். நாம அப்ப அந்த நேர்மறையாவே எடுத்துக்குவேமே. அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு இனிமையான சொற்கள் வந்து அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு புரிதல் அந்த இடத்துல உருவாக்குச்சுன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. சரியா புரிய வச்சனா? கரெக்ட் தான். இதுக்கு விடை எதுவும் இல்ல. எனக்கு தோணுது நான் சொன்னேன். நீங்க உங்க கருத்து சொல்லிருக்கீங்க. சிறப்புடா சிறப்பு. மிக்க நன்றிங்கக்கா. வேறு யாராவது ஏதாவது கருத்துக்கள் இருந்தா சொல்லுங்க. அக்கா ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் இருந்து விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது வந்து வேற மாதிரி போகும். 2 பேருமே மாத்தி மாத்தி அதை புரிதலோட விட்டு கொடுத்துக்கிட்டாங்கன்னா அது பிரச்சனைக்கான ஒரு தீர்வு அமையும் அப்படின்னு அருமையா சொன்னீங்க. அதுதான் உண்மை ஆக்சுவலா. ஸோ அப்படி இல்லாத பட்சத்துல அது வேற மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போய் முடியும். தொடர்ந்து ஒரு ஆள் விட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தா அது சலிப்பு தட்டுற மாதிரி ஆயிருங்கிறது தான் நீங்க சொல்ல வந்த கருத்தை நான் எடுத்துக்கிறேன். ஜெயலலிதாக்கா இருக்கிறாங்க. ஏதாவது கேட்குறீங்களா? கோதை சிஸ்டர் நீங்க? இந்த தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்ட்டு எடுத்த அந்த அந்த இதுல இருந்து அவ்வளவு கருத்துக்கள் நம்ம சொல்ற அளவுக்கு ஒரு லைன்ல கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களாங்கக்கா? அதுதான் வந்து இந்த வாழ்க்கைக்கோட முக்கியமான ஒரு அர்த்தத்துக்கு நிறைய இடங்கள் அதை எடுத்து பயன்படுத்துறாங்க. அதை நீங்க ரொம்ப சிறப்பா கையாண்டது வந்து ரொம்ப அற்புதமா இருந்ததுங்கக்கா. சிறப்பு, மகிழ்ச்சி சக்தி. இல்ல இந்த வரி எப்படி வந்ததுன்னா அந்த திருக்குறள் அவையில தான் நாங்க பேசிட்டு இருக்கிறப்ப ஒரு குறளை பத்தி விளக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து அந்த குறளுக்கு விளக்கம் சொல்லிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க சொல்லிட்டு போனாங்க. அப்படியே எதாச்சியா அப்படியே சொல்லிட்டு போனாங்க. தீதும் நன்றும் பிறன் தர வாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த உரையை முடிச்சு போனாங்க. அப்பதான் இதுல நம்ம திருக்குறள்ல ஏதாவது எடுத்து பேசலாமே. இந்த திருக்குறள் இருந்து அந்திமுற்றத்துக்கு கொண்டுட்டு போலாம். ஏன்னா நம்ம திருக்குறளை இப்ப வாசிச்சிருக்கோம். இதை அப்படியே விட்டுட்டோம் மறுபடியும். சரி ஒரு ஒரு 5-6 திருக்குறளை வச்சு இதுக்கு பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன முயற்சி தான்ப்பா இது எனக்கு. நல்ல முயற்சிங்கக்கா. அதே நேரம் இது எல்லாத்தையும் இது கூட இணைச்சு நீங்க பிரசன்டேஷன் கொடுத்தது மிக அற்புதமா இருந்ததுங்க. குடும்ப உறவுகள், இயற்கை, இப்படி பல டாபிக்கும் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணது மிக அற்புதமா இருந்தது.
வேறு யாருக்கும் வேற யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லைன்னா இதை நம்ம அப்படியே நன்றியுரையுடன் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேங்க. யாருக்கும் எதுவும் இல்ல, முடிச்சுக்கலாம். சரிங்கக்கா. திருக்குறள் வாயிலா நம்ம வாழ்க்கையை மேலும் மேலும் எவ்வாறு செம்மைப்படுத்தலாம் அப்படிங்கிறது வந்து தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிற கணியன் பூங்கன்றனாரோட ஒரு ஒரு வரியில் எடுத்து அக்கா மிக அற்புதமாக இதை கொடுத்தாங்க. இதை வந்து பல உதாரணங்களோட மிக அற்புதமாக விளக்கி இருந்தது வந்து எல்லோருக்குமே பயனுள்ளதாக தான் இருக்கும். நம்ம திருக்குறள் படிப்போம், ஆனால் அதை எந்த அளவுக்கு நம்ம இதை உள்ள கொண்டு வந்து நம்மளோட தினப்படியான வாழ்க்கையில் நம்ம வந்து அதை இணைச்சு வாழ்கிறோம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு சந்தேகம்தான். ஆனால் அந்த சந்தேகத்தையெல்லாம் போக்குற விதமாக அக்கா மிக அற்புதமாக பல குறள்களை இணைச்சு நமக்கு வந்து இதை ஒரு ஒரு உரையாக கொடுத்தது மிக அருமை. அதே நேரம் இயற்கையை எப்படி நாம் பாதுகாக்கிறது, அதோட தேவைகள் என்ன, அது எப்படி சிறுவர்களுக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டோம்னா, அதாவது கல்வி வழியாக கொடுத்துட்டோம்னா அது மற்றவங்களையும் எப்படி வந்து அதை செம்மைப்படுத்தும் அப்படிங்கிறதுக்கு நல்ல உதாரணமாக சொல்லியிருந்தீங்க. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். ஸோ அது வந்து மிக அற்புதமான குறள். ஸோ நம்ம இன்னைக்கு செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் பின்விளைவுகள் கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறது சொல்லிட்டு போனது மிக அருமையாக இருந்ததுங்க. அதே நேரம் உணவு, சினம், மன அழுத்தம் இந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு திருக்குறள் வழியா எப்படி தீர்வுகளை நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறதையும் உங்க உரையில மிக அற்புதமாக சொல்லி சென்றது மிக அற்புதமாக இருந்ததுங்க. மற்றும் இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வுக்கு இந்த மேடையை அமைத்து கொடுத்த ஈரோடு வாசல் குழுவினர் அவர்களுக்கும் படைப்பு குழுவினர் அனைவருக்கும் மற்றும் அந்திமுற்றம் நிகழ்வு ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய அந்திமுற்றம் நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றிங்க. மற்றும் கலந்து கொண்ட அனைத்து பார்வையாளர்கள், ஈரோடு வாசல் உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.